உன்னை விட்டு போயிட்டாங்களா அவங்கள நினைச்சு நீ ஃபீலே பண்ணாத. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உனக்கு ஒரு பர்த்டே வருதுன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு வாட்ச் ஒருத்தர் கிஃப்டா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, அதோட வேல்யூ உன்கிட்ட சொல்லல, அதே நீ வாங்கி வச்சுக்கிற. பட் அது ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு, டிசைன்லாம் சரின்னு சொல்லி 10 நாள் யூஸ் பண்ற, 11வது நாள் அதை கண்டுக்காம விட்டுற. அதுக்கடுத்து 1000 2000 அப்படி சொல்லி ஒரு வாட்ச் வாங்குற, அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாவும் இருக்கு, அதனால அதை கட்டிட்டு போற, எங்கேயா இருந்தாலும் அதை தான் ஃபங்க்ஷனுக்குலாம் யூஸ் பண்ற. கடைசியா அந்த பர்த்டேக்கு உனக்கு கிஃப்டா கொடுத்தாங்கல்ல, அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்ககிட்ட சொல்றாங்க அந்த வாட்சோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30,000 சொல்றாங்கன்னு வச்சுக்கேன். அப்படி என்ன பண்ற, வீட்டுக்கு போயிட்டு அதை தேடாத இடமே இல்லை, எல்லா இடமும் தேடுற, எங்கெங்கயோ பாக்குற. பட் அதை நீ தொலைச்சிட்ட, அது உனக்கு கடைசி வரை கிடைக்கவே இல்லை. வேல்யூ தெரியாம தொலைச்சிட்டனா, உன் கைக்கு வரலன்னா அப்ப புரியும்ல, வேல்யூ எப்பயுமே நம்மளோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவே கூடாது. நம்மளோட வேல்யூ தெரியாம அவங்க தொலைச்சிருக்கலாம், பட் தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் நம்மளுக்கு வேணும். இன்னைக்கு அவங்க விட்டு போயிட்டாங்க, நீ ஒரே இடத்துல உட்காந்து உடஞ்சிட்டேன்னு வச்சுக்கேன், லைஃபே அவ்வளவுதான். அதனால உனக்காக நேசிக்கிறவங்களை பார்த்துட்டு நீ பாட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். உன் கெரியரை பாரு, என்ன கோல் வச்சிருக்கியோ அதை அச்சீவ் பண்ணு. லைஃப்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களை விட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமையா கூட இருக்கலாம். ஆனா அந்த நிலைமையிலேயே நீங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, 1 year 2 year இல்ல 5 year கழிச்சு கூட உன்னை பார்க்கும்போது நீ திரும்ப அதே நிலைமையில இருந்தா அவங்க என்ன யோசிப்பாங்க, உன்னை விட்டு போனது கரெக்ட் தான், உன்னை விட்டு போனதுனால நானாவது நல்லா இருக்கேன், நீ இன்னும் அதே இடத்துலயே தான் இருக்கிற, அப்படி அவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்ப நீ என்ன பண்ணும், அவங்க விட்டு போனாங்களே, எதுக்கு உங்களை விட்டு போனாங்களோ அதை தவிர நீ மேல மேல உயர்ந்துட்டே போனா உன்னை பாக்குறப்போ அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, மிஸ் பண்ணிட்டோமே இப்படி ஒருத்தனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீ என்ன பண்ணும், எல்லாமே பண்ணும், நீ தான் பண்ணும், நான் சொல்லதான் முடியும். நீ அவங்கள நினைச்சு விட்டு போயிட்டாங்களே நினைச்சிட்டு இருந்தா அங்கேயே தான் இருக்கணும். புரியுதா? லைஃப்ல நமக்கு கிடைக்கணும் இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். அது எங்க இருந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி. கிடைக்க கூடாதுன்னு இருந்தா நீ தலைகீழ இருந்தாலும் கிடைக்காது.